ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சுவையான பர்மீஸ் ஃபுட்டு அத்தோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. அகலமான தட்டில் கோதுமை மாவு போட்டு உப்பு போட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு கொஞ்ச நேரம் விட்டுறலாம். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் புளியை போட்டு கொஞ்சமாக ஊற வச்சுக்கிறேன். கூடவே உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாவை போட்டு சில்லி ஃப்ளேக் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி கொதிக்கிறதுக்கு விட்டுட்டு நான் இந்த மாதிரி முறுக்கு புழிகிற அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் அது இல்லைன்னா வேறு ஏதாச்சும் இதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் அதை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ள பட்டரோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு நீங்கள் போட்டு புழிஞ்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புழியறதுக்கு. நான் இது உள்ளே போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்திங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதுதான் இந்த அத்தோக்கு இன்னும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இப்போது இதே எண்ணெயில் நான் 4 பல் அளவுக்கு பூண்டை போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த பூண்டு போடுறதால ரொம்பவே டேஸ்ட்டும் அந்த கடையில் வாங்குகிற அளவுக்கு சூப்பராகவே வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் பொட்டுக்கடலையை போட்டு நல்லா மாவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு அகலமான பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க நூடுல்ஸ், வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பொரித்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அந்த பூண்டு பல்லை கொஞ்சம் மேஷ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கோஸு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்கு, 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பொட்டுக்கடலை மாவு, அது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே புளி தண்ணி. நான் இதிலே உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்க்கலன்னு நினச்சிக்காதீங்க, உப்பு நான் ஆல்ரெடி சேர்த்தாச்சு. இப்போது ஓட்டோட நான் கடையில் கொஞ்சம் நொறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணால் சுவையான அத்தோ ரெடி. பாய்.